வணக்கம். இன்னைக்கு பேட்டர்ன் பிராக்டிஸ்ல ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின், டைம் ஃபோக்கஸ், அதாவது டைம் வேர்டு, டைம் பிரேசஸ் வச்சு நம்ம எப்படி பேசலாம், டென்ஸ் பயம் இல்லாம எப்படி பேசலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? பேட்டர்ன்ஸ் பிராக்டிஸ்ல டே 4ல இருக்கிறோம். நம்ம டெய்லி ஒரு 20 வேர்ட்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு 20 வேர்ட்ஸ்ல 10 வந்து வேர்பும் 10 வந்து டைம் மேனர் கனெக்டட் மென்ஷன் பண்ணக்கூடிய வேர்ட்ஸையும் பார்க்க போறோம். இதுல டைமை மென்ஷன் பண்ணக்கூடியது இதெல்லாம் அப்படின்னா எவ்ரிடே ஆஃப்டர் மார்னிங். நம்ம எந்த நேரத்துல வேலை செய்யறோம்னு தெரியணும் இல்லையா? அதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு தெரியணும். யூஸ்வலி, ஏர்லி, ஈவன். அதுக்கப்புறம் கனெக்டர்ஸ். ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் என்னது? கனெக்டர்ஸ் ஜாயினிங் வேர்டு. ஓகேங்களா? இன்னைக்கு பார்க்கக்கூடிய பேட்டர்ன் எதெல்லாம் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப். நீங்க கிராமர் பேர் வேண்டாம், டென்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப் சொல்றீங்க அப்படின்னா, வேர்ப் அப்படின்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல். எந்த நேரத்துல செய்யறோமோ அதுதான் டென்ஸ். டைம் ஆஃப் ஆக்ஷன் தான் டென்ஸ். அதனால நீங்க டென்ஸ் பத்தி பயமே தேவை கிடையாது. இது அப்படியே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் நமக்கு வந்து பாசிட்டிவா பேச தெரிஞ்சாலும் நெகட்டிவும் வேணும் இல்லையா? நமக்கு வந்து அதை தான் நம்ம தப்பணும். டோன்ட், டு நாட், டிட் நாட், எங்க போய் இது போடணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக தான் இதை பார்க்க போறோம். சப்ஜெக்ட் டூ, டஸ், டிட், வில், நாட் பிளஸ் வேர்ப். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் கேட்க தெரியணும். ஸ்டேட்மெண்ட் வேணும், நெகட்டிவ் வேணும், அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்க தெரியணும். ஓகேங்களா? டூ, டஸ், டிட், வில் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். கொஸ்டின் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா do, does, did, will. அதாவது ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். இதுதான் என்னது? கொஸ்டினோட ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்தது வந்து பேட்டர்ன் 4 என்ன அப்படின்னா டைம் ஃபோக்கஸ் பண்ணி சப்ஜெக்ட் வேர்ப் டைம் வேர்டு. அவ்வளவுதான். ஓகேங்களா? இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க தொடர்ந்து பாருங்க. அப்போ நீங்க வந்து ஒரு 2-3 வேர்புக்கு நான் கொடுத்துருப்பேன். மீதி உள்ள வேர்புக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த 30 days நீங்க வந்து கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேசலாம். ஓகேங்களா? பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். சப்ஜெக்ட் வேர்ப் கூட அடிஷனல் வேர்டு வந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னது? செய்தி வாக்கியம், நமக்கு ஒரு தகவலை சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஐ கோ டு ஆஃபீஸ்னா ஆஃபீஸுக்கு போறேன். இதே மாதிரி அந்த ஆஃபீஸ்ன்றதை மட்டும் எடுத்துட்டு மார்க்கெட், சினிமா, டெம்பிள் அந்த மாதிரி போட்டு பாருங்க. ஐ கோ டு சினிமா, ஐ கோ டு டெம்பிள், ஐ கோ டு மார்க்கெட். ஓகேங்களா? அதே மாதிரி கூட கொஞ்சம் நான் ஆஃபீஸுக்கு எப்படி போறேன், எதால போறேன்? பை பஸ். எப்போல்லாம் போறேன்? எவ்ரிடே. ஓகேங்களா? ஐ கோ டு த ஆஃபீஸ் பை பஸ் எவ்ரிடே. இது டைம் சொல்லக்கூடியது. ஷீ குக்ஸ் ஃபுட். அவன் வந்து ஃபுட்டு சமைக்கிறா. ஷீ குக்ஸ் ஹெல்தி ஃபுட் ஃபார் த ஃபேமிலி. ஃபேமிலிக்காக ஹெல்தி ஃபுட் சமைக்கிறா. ஓகேங்களா? கூட கொஞ்சம் அடிஷனல் வேர்ட் போட்டிருக்கோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஹி ஒர்க்ஸ் ஹியர். அவன் இங்க வேலை பார்க்கறான். ஹி ஒர்க்ஸ் ஹியர் ஆஸ் ஏ சூப்பர்வைசர். அவன் சூப்பர்வைசரா இங்க வேலை பார்க்கறான். தே பிளே அவுட் சைட். அவங்க வெளியில விளையாடிட்டு இருக்காங்க. தே யூஸ்வலி பிளே அவுட் சைட் ஆஃப்டர் ஸ்கூல். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து பொதுவா இங்க என்ன பண்ணுவாங்க? விளையாடுவாங்க அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலி. ஓகேங்களா? மை ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் ஆர் பேப்பர். மை ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் எவ்ரி மார்னிங். எப்பெல்லாம் அப்பா படிப்பாங்க நியூஸ் பேப்பரு? எல்லா நாள் காலையிலயும் படிப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்து டைமை மென்ஷன் பண்ணக்கூடியது. இது மேனர். எப்படின்னா யூஸ்வலா விளையாடுவாங்க. எப்படி விளையாடுவாங்க? யூஸ்வலா விளையாடுவாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி என்ன பண்ணலாம்? நம்ம வந்து மத்தோள்ள வேர்புக்கு நீங்க சென்டென்ஸை இதே மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது கன்சிஸ்டன்சியும் ப்ராக்டிஸும் இருந்தா இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டாவும் கான்ஃபிடென்ட்டாவும் பேச முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் வந்து கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் கொஸ்டின் இல்லாம நம்மளால பேச முடியுமா? எங்க போற, எங்க வர, எப்படி இருக்க, இது எல்லாமே என்னதுதான்? ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ கோயிங், எல்லாமே என்னதுதான்? கொஸ்டின் தான். இப்ப கொஸ்டின் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால பேச முடியும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் டைம் டு யூ லீவ் ஹோம். எல்லாமே நீ எப்ப வீட்டுல இருந்து கிளம்புவ? எல்லாத்திட்டையும் நம்ம கொஸ்டின் கேட்போமா? சரி, ஐ கோ டு த ஆஃபீஸ் அரௌண்ட் 9 AM எவ்ரிடே. எல்லா நாளும் ஒரு 9 மணி போல நான் வீட்டுல இருந்து கிளம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. Who makes food at home? வீட்ல யார் சமையல் பண்ணுவா? My mother prepares ன்னு சொல்லலாம், makes ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்ததுன்னா verb கூட yes வரணும். Food for the family. How does he handle the work? அவன் எப்படி வந்து வேலையை வந்து ஹேண்டில் பண்றான், கையாளுறான்? He manage the work efficiently. efficiently நல்லா திறமையா கையாளுறான்னு அர்த்தம். What do they do after work? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? They spend time together in the evening. இதுல எல்லாமே என்னதுதான்? என்ன பேட்டர்ன்ல வந்திருக்கு? சப்ஜெக்ட் வேர்ப். சப்ஜெக்ட் வேர்ப் பேட்டர்ன் தான். ஓகேங்களா? இதுல சப்ஜெக்ட் என்னது? ஐ. இதுல சப்ஜெக்ட் என்ன? இது எல்லாமே என்னதுதான்? சப்ஜெக்ட் வேர்ப். ஓகேங்களா? இது கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அடிஷனலா
வேர்ட்ஸ் போட்டு அந்த சென்டென்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? டைமும் மேனர் இதை பண்ணி கனெக்டர்ஸ் வச்சு போட்டிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் டூ, டஸ், டிட், வில் நாட் பிளஸ் verb. ஓகேங்களா? do not, does not, did not, will not verb. ஓகேவா? ஐ do not drink coffee. நான் காஃபி குடிக்க மாட்டேன். நம்ம எது செய்ய மாட்டோமோ அதுக்கு வந்து அந்த கூட verb போட்டுக்கலாம். இது கூட come அப்படின்னு போட்டா ஐ do not come. go அப்படின்னா ஐ do not go. play அப்படின்னா ஐ do not play. ஓகேங்களா? எதை மாட்டேன்றதுக்கு பதிலா எதை மாட்டேன்னு சொல்றோமோ do not போட்டு அந்த verb போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐ do not drink coffee in the evening. நான் எப்ப அந்த வேலையை செய்ய மாட்டோமோ அந்த டைமை மென்ஷன் பண்ணிக்கலாம். I do not drink coffee in the morning. ஓகேங்களா? I do not go outside at night. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணலாம், இதே டெம்ப்ளேட்டா வச்சு நீங்க வந்து இந்த கொடுத்துருக்க 10 வேர்பையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா இங்கிலீஷ் பேச முடியும். He does not like நாய்ஸ், அவனுக்கு நாய்ஸ் பிடிக்காது, சத்தம் பிடிக்காது. ஓகேங்களா? நமக்கு எது பிடிக்காதோ ஐ டஸ் நாட் லைக் ஸ்வீட். ஓகேங்களா? இதே மாதிரி என்ன பண்ணலாம், எது பிடிக்காதோ அதை இதுல சேர்த்துக்கலாம். ஹி டஸ் நாட் லைக் லவுட் மியூசிக். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஷி டிட் நாட் கம் எஸ்டர்டே. அதாவது நடந்து முடிஞ்சது சொல்றதுக்கு டிட் போடணும். நடந்து முடிஞ்சதை சொல்றதுக்கு டிட், அதாவது பாஸ்ட் டென்ஸ். ஷி டிட் நாட் கம் எஸ்டர்டே. அவன் வந்து நேத்து வரல. ஷி டிட் நாட் அட்டெண்ட் த கிளாஸ் எஸ்டர்டே. நேத்து அவன் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணல. ஷி டிட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் எஸ்டர்டே. ஓகேங்களா? ஷி டிட் நாட் கோ டு த காலேஜ் எஸ்டர்டே. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஷி டிட் நாட் பிளே எஸ்டர்டே. ஓகேங்களா? she did not cook yesterday. இதே மாதிரி எந்த ஆக்ஷன் வந்து நம்ம பாஸ்ட்ல செய்யலையோ did not போட்டுக்கலாம். ஓகேங்களா? they do not watch TV. அவங்க வந்து டிவி பார்க்கல. they do not watch TV on weekdays. weekdaysல அவங்க வந்து டிவி வாட்ச் பண்ண மாட்டாங்க. ரவி will not attend the meeting. அவன் வந்து இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்றதுக்கு will not. ஃபியூச்சர்ல ரவி will not attend the meeting. ரவி will not join the meeting tomorrow. அதாவது ஃபியூச்சர்னு சொல்லிட்டான் இல்லையா? ஃபியூச்சர்னா என்னது, நாளைக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? will not வந்ததுன்னா என்ன வரணும், ஃபியூச்சர்ல நம்ம எது செய்ய மாட்டோமோ அதுக்கு will not போட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்னும் அப்படியே எக்ஸ்பிளனேஷன் போயிட்டு இருந்தா நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. நிறைய எக்ஸ்பிளனேஷன் தந்தாலும் நாங்க பார்ப்போம் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா கூட கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாப்போமா? ஆனா நீங்க என்ன பண்ணலாம், இந்த வேர்பை தவிர மீதி உள்ள வேர்ப் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா என்ன பண்ணலாம், ஃப்ளூயண்டா பேச முடியும். நெக்ஸ்ட் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து கான்வர்சேஷன். இது வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ல தான் கேட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே நோன்ற ஆன்சர் தான், ஏன்னா இது நெகட்டிவ் பேட்டர்ன். ஓகேங்களா? டு யூ ட்ரிங்க் டீ அட் நைட். நைட்ல டீ குடிப்பியா? நோ, ஐ டு நாட் ட்ரிங்க் டீ அட் நைட். இதே எஸ் எஸ் ஐ ட்ரிங்க் டீ அட் நைட்னு வந்துடும். அப்ப அது வந்து என்ன மாறிடும், உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா மாறிடும். ஓகேங்களா? டஸ் ஹி என்ஜாய் crowded places. அவன் crowded places அவன் என்ஜாய் பண்ணுவானா? நோ, he does not enjoy crowded places. ஏன் அப்படின்னா இது எல்லாமே என்னதான், நெகட்டிவ் பேட்டர்ன். he does not enjoy crowded places. I do not drink tea at night. எல்லாமே நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? நெகட்டிவ்ல வரணுன்றதுக்காக தான் நோ போட்டிருக்கு. did she complete the work yesterday. அவன் வந்து ஒர்க்கை வந்து yesterday முடிச்சாளா? no, she did not complete the work yesterday. do they use their mobile during study time. அவங்க ஸ்டடி டைம்ல மொபைல் போன் யூஸ் பண்ணுவாங்களா? no, they do not use their mobile phone during study time. எல்லாமே நெகட்டிவ்னால தான் நோ போட்டிருக்கு. ஓகேங்களா? இதே எஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எஸ்ன்னு போட்டு ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும். ஓகேங்களா? நாட் போடக்கூடாது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தரலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா கொஸ்டின். எஸ் ஆர் நாட் கொஸ்டினோட ஃபார்முலா என்னன்னா ஆக்சிலரி verb, சப்ஜெக்ட், மெயின் verb. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வச்சு நீங்க அத்தனை வேர்புக்குமே என்ன பண்ணலாம், கொஸ்டினை உருவாக்கலாம். ஓகேங்களா? do you live here. நீ இங்க வசிக்கிறியா? do எதுக்கு வரணும் அப்படின்னா ஐ, வி, யூ, தேக்கு do வரணும். he, she, it ஏதாவது சிங்குலர் நவுனுக்கு does வரணும். அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. do you live here, do you work here, do you play here. இந்த வேர்பை மட்டும் மாத்தி நீங்க கொஸ்டின் வந்து எத்தனை வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். do you work late on weekdays. ஓகேங்களா? does she speak English. இந்த ஸ்பீக் இங்கிலீஷ் எடுத்துட்டு does she play here, does she work here இந்த மாதிரி போடலாம். ஓகேங்களா? he, she, it வந்தா மட்டும்தான் does வரணும். does she manage the office work alone. அவன் மட்டும் தனியா ஆபீஸ் ஒர்க்கை மேனேஜ் பண்ணிட்டாளா? ஓகேங்களா? அப்போ வந்து present tenseக்கு என்ன வரணும், doவும் doesம் வரணும். இதையே நம்ம வந்து ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு did வரணும். பாஸ்ட்ல ஒரு கொஸ்டினை செய்து முடிச்சாச்சான்னு கேட்கறதுக்கு did வரணும். did he call you. அவன் உன்னைய கூப்பிட்டானா? past tense.
Did he call you? Did he complete the task on time? கரெக்டான நேரத்துல அவன் டாஸ்க முடிச்சிட்டானா? Did he complete the task on time? Do they know him? அவர்களுக்கு அவனை தெரியுமா? Do they know him? Do they prefer staying at home on weekends? Weekendsல வீட்ல இருக்க பிடிக்குமா அவர்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? Will you come tomorrow? நீ நாளைக்கு வருவியா? அதாவது ஃபியூச்சர்ல கேட்கறதுக்கு will யூஸ் பண்ணோம். Will you attend the training program next week? Next week உள்ள ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நீ அட்டென்ட் பண்ணுவியா? ஓகேங்களா? அப்போ வந்து ஃபியூச்சர்ல கேட்கறதுக்கு will யூஸ் பண்ணுங்க. பிரசன்ட்ல ஐவி யூ தேக்கு டூவை யூஸ் பண்ணுங்க. ஹி ஷி இட்டுக்கு டஸ் யூஸ் பண்ணுங்க. இதை வந்து வேர்பை மட்டும் மாத்தி நீங்க என்ன பண்ணலாம்? சென்டென்ஸை கொஸ்டினை ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கான்வர்சேஷன். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? அந்த கொஸ்டின் வச்சு தான் கேட்க போறோம். டு யூ டிராவல் டெய்லி ஃபார் ஒர்க்? ஒர்க்குக்கு நீ டெய்லி டிராவல் பண்றியா? எஸ், ஐ டிராவல் டெய்லி ஃபார் ஒர்க். டஸ் ஷி ஹேண்டில் கஸ்டமர் கால் ரெகுலர்லி? அவன் வந்து கஸ்டமர் காலை ரெகுலரா ஹேண்டில் பண்றாளாம். எஸ், ஷி ஹேண்டில்ஸ் கஸ்டமர் கால்ஸ் ரெகுலர்லி. ஹேண்டில்ஸ். ஷி வந்ததுன்னா என்ன வரணும்? வேர்பு கூட எஸ் வரணும். ஷி வந்ததுன்னா கொஸ்டினு கூட டஸ் வரணும். Did he inform you about the delay? டிலே ஆனது பத்தி அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணானா? பாஸ்ட் டென்ஸ்ல did he inform? ஓகேங்களா? Yes, he informed me about the delay. ஓகேவா? Do they spend time with the family in the evening? ஈவினிங் டைம்ல அவன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானா ஃபேமிலி கூட? Yes, they spend time with family in the evening. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? வேர்பை மட்டும் மாத்தி அந்த டைம் வந்து அதுக்கு சிச்சுவேஷனுக்கு தக்க மாத்தி நீங்க என்ன பண்ணலாம்? கொஸ்டினை ஃபார்ம் பண்ணலாம், கான்வர்ஸும் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் டைம் ஃபோக்கஸ். சப்ஜெக்ட், வேர்பு, டைம் வேர்டு, டைம் ஃப்ரேஸ். இந்த டைம் வேர்டு ஃப்ரேஸுக்கு தக்க அந்த வேர்பு மாறும். ஓகேங்களா? ஐ வேக் அப் ஏர்லி எவ்ரிடே. எல்லா நாளும் நான் சீக்கிரமாவே எந்திரிச்சிருவேன். ரெகுலரா வேற வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரணும். ஐ ஃபினிஷ் மை ஒர்க் ஏர்லி இன் த ஈவினிங். என்னோட வேலையை ஈவினிங்ல ஏர்லியராகவே முடிச்சிட்டேன். இதுவும் பிரசன்ட் டென்ஸ் தான். ஷீ ஸ்டடிட் லாஸ்ட் நைட். அவன் லாஸ்ட் நைட் படிச்சா. லாஸ்ட் நைட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். இப்போ வேர்ப் வந்து என்ன மாறிட்டு? பாஸ்டா மாறிட்டு. ஷீ யூஸ்வலி ஸ்டடீஸ் லேட் அட் நைட். அவ பொதுவா வழக்கமா லேட் நைட்ல தான் படிப்பா. யூஸ்வலின்னு வந்துட்டாவே அதுக்கப்புறம் என்னதான் வரணும்? பிரசன்ட் டென்ஸ் தான் வரணும். ஷீ வந்திருக்கிறதுனால ஸ்டடீஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஹீ வந்தாலும் ஸ்டடீஸ் தான் வரணும். ஐ வந்தா ஸ்டடின்னு தான் வரணும். ஓகேங்களா? ஐ யூஸ்வலி ஸ்டடி லேட் அட் நைட்னு வரணும். ஓகேங்களா? தே யூஸ்வலி ஸ்டடி லேட் அட் நைட். யூ யூஸ்வலி ஸ்டடி லேட் அட் நைட். இதே மாதிரி இந்த டைம் ஃப்ரேஸை வச்சு நீங்க வேர்பை மட்டும் மாத்தி என்ன பண்ணலாம்? ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஹி அட்டெண்ட்ஸ் மீட்டிங் எவ்ரி மண்டே. எல்லா மண்டேயும் ரெகுலரா ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ் தான். ஓகேங்களா? they met yesterday. அவங்க நேத்து எஸ்டர்டேன்ற என்னது? பாஸ்ட் டென்ஸ். அப்போ verb வந்து என்னதுல தான் வரணும்? பாஸ்ட் டென்ஸ்ல வரணும். they visit their relatives during holidays. ஹாலிடேஸ்ல அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? விசிட் பண்ணுவாங்க. எல்லாமே எதுல தான் வரணும்? ரெகுலரா ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ் தான். we will travel next week. நெக்ஸ்ட் வீக் நாங்க டிராவல் பண்ணுவோம். அப்போ will travel. will plus verb. we plan our task at the start of the week. எங்களோட டாஸ்க வீக்ல முதலே நாங்க என்ன பண்ணிடுவோம்? பிளான் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் டைம் ஃபோக்கஸ் பண்ணி தான். when do you return home from office? ஆஃபீஸ்ல இருந்து எப்ப திரும்பி வருவேன்? I return home late in the evening. ஓகேங்களா? ஈவினிங் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்களா? லேட் ஈவினிங். ஓகேங்களா? லேட் ஈவினிங்னா என்னது? 6:30 அந்த மாதிரி. ஓகேங்களா? when does she prepare for exams? எக்ஸாம்ஸ் எப்ப ப்ரிப்பேர் பண்ணுவா? she prepares for exams early in the morning. early morning ப்ரிப்பேர் பண்ணுவா. ஈவினிங், மார்னிங், இது எல்லாமே என்னதுதான்? டைம் ஃபோக்கஸ் பண்ணி. how often does he check his email? எப்ப வந்து அவன் இமெயிலை எப்பெல்லாம் செக் பண்ணுவான்? he checks his email every morning. எல்லா மார்னிங்கும் அவன் இமெயிலை செக் பண்ணுவான். when do they spend time together? எப்ப வந்து அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? they spend time together on weekends. வீக்கெண்ட்ஸ்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. when do you usually plan your works வந்து நீ எப்ப பிளான் பண்ணுவேன்? we usually plan our work at the beginning of the day beginningல நாங்க பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இது எல்லாமே என்னதுதான்? டைம் ஃபோக்கஸ் பண்ணி. அதாவது ரெகுலரா ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரணும். ஃபியூச்சர்ல சொல்றோம் அப்படின்னா will plus verb வரணும். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா verb வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? yesterday, லாஸ்ட் வீக், லாஸ்ட் நைட் அப்படின்னு வந்துன்னா tomorrow, நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா will வரணும். யூஸ்வலி, எவ்ரி டே, எவ்ரி மார்னிங் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரணும்.
ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா, இது பேட்டர்ன்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க இந்த வீடியோக்கு புதுசு, இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.